வள்ளி கும்மி கலைக்காக கேசி பாலுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள கலைமாமணி விருதை திரும்பப் பெற வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலர் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் வள்ளிக்கும்மியை வளர்ப்பதற்காக கேசி பாலுவுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் வள்ளிக்கும்மி பயிற்சிக்கு வரும் பெண்களிடம் வேறு சாதி ஆண்களை திருமணம் செய்ய மாட்டோம் என சத்தியம் வாங்கி வருவதாக வன்னியரசு குற்றஞ்சாட்டியுள்ளார். குடிப்பெருமை பேசி சனாதனத்தை நிலைநிறுத்தும் செயல்களில் ஈடுபடும் கேசி பாலுவுக்கு கலைமாமணி விருது வழங்கினால் அது சாதியத்தை ஊக்கப்படுத்துவதாக அமையும் என்றும் வன்னியரசு தெரிவித்துள்ளார். கேசி பாலுவுக்கு வழங்கப்பட்டுள்ள கலைமாமணி விருதை திரும்பப் பெறுவதுடன் சாதியத்தை பரப்பி வரும் வள்ளிக்கும்மியை தடை செய்ய வேண்டும் என்றும் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திற்கு சீனாவிலிருந்து வந்த சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள கண்டெய்னர்கள் காணாமல் போனதாக ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 90 கண்டெய்னர்களில் 82 கண்டெய்னர்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் 8 கண்டெய்னர்கள் மாயமாகியுள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் அவற்றை எடுத்துச் சென்றதாக தனியார் பிளாஸ்டிக் நிறுவனம், ஷிப்பிங் நிறுவனங்கள் உட்பட 21 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே தனியார் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 2 பேருக்கும் இடையே பள்ளி வளாகத்தில் வைத்து வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒரு மாணவர் தாம் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சக மாணவரை முதுகில் வெட்டியுள்ளார். இதில் அந்த மாணவருக்கும் தடுக்க முயன்றவருக்கும் காயம் ஏற்பட்டது. அந்த 2 மாணவர்களும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். சம்பவம் குறித்து ஏர்வாடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். லடாக்கில் நேற்று கடும் வன்முறைகள் நடந்த நிலையில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. வன்முறையில் தொடர்பிருப்பதாக கூறி 50 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். லே மற்றும் கார்கில் நகர வீதிகளில் காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் ரோந்து வருகின்றனர். பதற்றம் நிறைந்த பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வன்முறை பகுதிகளில் தற்போது அமைதி நிலவுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சகம் விடுத்திருந்த அறிக்கையில் லடாக் மக்கள் நலன் காப்பதுடன் அரசமைப்பு சாசன பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. லடாக் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக் மீதான அந்நிய செலாவணி முறைகேட்டு வழக்கில் சிபிஐ பூர்வாங்க விசாரணையை தொடங்கியுள்ளது. வாங்சுக்கின் நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து பெற்ற நன்கொடைகளில் விதிமீறல் இருந்ததாக கூறப்பட்ட புகாரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முன்னதாக லடாக்கில் மத்திய அரசுக்கு எதிராக மாணவர் போராட்டங்கள் வெடித்த நிலையில் இதற்கு சோனம் வாங்சுக்கின் பேச்சுகளே தூண்டுதலாக இருந்ததாக உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியிருந்தது. லடாக் மக்களின் குரலை பாஜக அடக்குகிறது என்றும் லடாக்கின் போராட்டம் நாளை முழு நாட்டின் போராட்டமாக மாறும் என்றும் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், ஒவ்வொரு தேசபக்தரும் லடாக் மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அதிகார போதையில் இருக்கும் பாஜக ஒன்றன் பின் ஒன்றாக யூனியன் பிரதேசங்களாக மாற்றி அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட உரிமைகளை பறிக்கிறது. ஜனநாயகத்தை காக்க வேண்டுமெனில் பாஜகவின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக நாம் இனி அமைதியாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். லடாக்கில் நிகழும் வன்முறை சம்பவங்களுக்கு பாரதிய ஜனதா அரசின் தொலைநோக்கிற்கான கொள்கைகளே காரணம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மாநில அந்தஸ்து மற்றும் 6வது அட்டவணை பாதுகாப்பு கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதே கலவரத்திற்கு காரணம் என்று அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது. தனி மாநிலம் கோரி லடாக்கில் நடந்த போராட்டங்களில் வன்முறை வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காவல்துறையைச் சேர்ந்த 40 பேர் உட்பட 80 பேர் காயமடைந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூனின் முக்கிய ஆறுகளான ரிஸ்பனா மற்றும் பிண்டால் மீது 6200 கோடி ரூபாய் செலவில் 26 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் அமைக்கும் திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். ரிஸ்பனா ஆற்றுக்கு மேல் 11 கிலோமீட்டர், பிண்டால் ஆற்றுக்கு மேல் 15 கிலோமீட்டர் கொண்ட சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தால் 2600 குடும்பங்கள் இடம்பெயரவும் வெள்ள பாதுகாப்பு பாதிக்கப்படவும் நிலத்தடி நீர் வற்றவும் வாய்ப்புள்ளதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். நூற்றுக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர். கேரள மாநில
மாநிலம் கொச்சி அருகே கடற்பகுதியில் கடந்த ஆண்டு கப்பல் மூழ்கி பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இதற்கு இழப்பீடாக 1262 கோடி ரூபாய் வழங்கும்படி MSC கப்பல் நிறுவனத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் கப்பல் கவிழ்ந்ததில் 640 கண்டெய்னர்கள் மூழ்கி அதிலிருந்த ரசாயனங்கள் கடலில் கலந்தன. இதற்காக கேரள அரசு 9531 கோடி ரூபாய் கேட்டிருந்த நிலையில் 1262 கோடி ரூபாய் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பெங்களூருவில் தெருநாய்களுக்கு சிக்கன் ரைஸ் வழங்கும் திட்டம் மக்களின் கடும் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நாய் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் அவற்றுக்கு உணவு கிடைக்காததே தாக்குதலுக்கு காரணம் என்று ஒரு கருத்து நிலவியது. இதன் அடிப்படையில் பெங்களூரு மாநகராட்சி நாளொன்றுக்கு 5000 நாய்களுக்கு சிக்கன் ரைஸ் வழங்க திட்டமிட்டது. ஆனால் இது வரி பணத்தை வீணடிக்கும் செயல் என்றும் சில நாய்களுக்கு மட்டும் உணவு வழங்குவது நியாயமில்லை என்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்புகள் வலுத்ததால் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் பரப்புரை பயணத்தை கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா வரும் அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தொடங்கி வைக்கிறார். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முனிச்சாலையில் இந்த பயணம் தொடங்க உள்ளது. இந்த தொடக்க விழாவில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் பங்கேற்க உள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தனது கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர்களை பாஜக தலைமை அறிவித்துள்ளது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த் பாண்டாவை தமிழ்நாட்டுக்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமித்துள்ளார். அதேபோல விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோஹெலே தேர்தல் இணை பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். பாமகவின் சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து GK மணி நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக SP வெங்கடேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல கட்சியின் கொறடா பொறுப்பிலிருந்து அருள் நீக்கப்பட்டு சிவகுமார் அந்த பொறுப்பை ஏற்றுள்ளார். இந்த மாற்றங்களை அங்கீகரித்து சட்டப்பேரவை ஆவணங்களில் மாற்றம் செய்யக்கோரி பாமகவின் அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேட்டூர் சதாசிவம், வெங்கடேசன், சிவகுமார் ஆகியோர் சட்டப்பேரவை செயலர் சீனிவாசனிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி வழங்க கோரி அவரது கட்சி நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். வரும் அக்டோபர் 11ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரைக்காக புதுச்சேரிக்கு செல்ல இருக்கிறார். இதற்காக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்த புதுவை மாநில தவேகவினர் மனு அளித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து புதுச்சேரி வரவுள்ள விஜய்க்கு மாநில எல்லையான காலாப்பட்டு முதலே வரவேற்பளிக்க தவேக கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். இசையமைப்பாளர் GV பிரகாஷ் பாடகி சைந்தவி விவாகரத்து கோரிய வழக்கில் செப்டம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013இல் காதல் திருமணம் செய்து கொண்ட இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பரஸ்பரம் பிரிவதாக கடந்த 2024இல் அறிவித்தனர். இது தொடர்பான வழக்கில் இருவரும் முடிவெடுக்க 6 மாத கால அவகாசம் வழங்கியது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். தற்போது கால அவகாசம் முடிவடைந்துள்ள நிலையில் GV பிரகாஷ், சைந்தவி இருவரும் பிரிந்து வாழவே விரும்புவதாக நீதிபதியிடம் தெரிவித்தனர். இதையடுத்து வரும் 30ஆம் தேதி தீர்ப்பளிப்பதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கி சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவின் மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிரஜ்வல் மீது 4 வழக்குகள் உள்ள நிலையில் அதில் ஒரு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். மற்ற 3 வழக்குகளையும் வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்ற பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பு தாக்கல் செய்த மனுவை கீழ் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீடும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டது. டெல்லியில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் சுவாமி சைதானந்த சரஸ்வதியை தேடும் பணியை காவல்துறை
சைத்தன்யானந்த சரஸ்வதி மீது 15க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை கூறியிருந்தனர். ஆபாச குறுஞ்செய்தி அனுப்புதல், மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட புகார்களும் அனுப்பப்பட்டுள்ளன. இதையடுத்து அவர் ஆசிரம நிர்வாகி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாகி உள்ளார். திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான SP பாலசுப்ரமணியத்தின் 5வது நினைவு தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் அவரது நினைவிடத்திற்கு முன்பு ரசிகர்கள் மரியாதை செலுத்தினர். கட்டுமான பணிகள் காரணமாக நினைவிடத்திற்குள் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்ததால் SPBக்கு மரியாதை செலுத்த வந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த ரசிகர் சாந்திராஜ் SPB பாடிய 188 பாடல்களின் வரிகளை எழுதி மாலையாக அணிந்து வந்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசம் முன்னேறி வருவதாக அன்புமணி ராமதாஸ் பேசுவது அசட்டுத்தனமானது என்று தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா விமர்சனம் செய்துள்ளார். முதல்ல ஒரு மிகப்பெரிய கொடூரமான பொய் அது. அதை இவர் திருப்பி அது அரசியல் செய்யலாம், ஆனா அசட்டுத்தனமா பண்ணக்கூடாது. இந்தியா 6-7% வரும்போது மாண்பு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் 11.19% வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும்னு. ஏன்னா அவர் அங்க ஒன்றிய அரசுல அமைச்சரா இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசின் நிதியில் அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்ல, தமிழ்நாட்டின் நிதியில் UP வாழ்கிறது. இதுதான் உண்மை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழைநீர் வடியாததால் 500 ஏக்கர் சம்பா பயிர் நீரில் மூழ்கி அழுகியது. திருத்துறைப்பூண்டி அருகே முள்ளியாற்றிலிருந்து பிரியும் வடிவாய்க்காலில் வெங்காய தாமரை செடிகள் மண்டியுள்ளன. அண்மையில் பெய்த மழையில் வயலில் தேங்கிய நீர் வடிவாய்க்காலில் வடியாததால் சம்பா நேரடி விதைப்பு செய்த 20 நாள் பயிர் நீரில் மூழ்கி அழுகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வடிவாய்க்காலில் மண்டியுள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மங்களம், ஆத்துமேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லும் கிராம மக்கள் ஆபத்தான முறையில் நீரில் இறங்கிச் செல்கின்றனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய தரைப்பாலம் கட்டும் பணி விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மார்த்தாண்டம் மேம்பாலம் குளம் போல மாறியுள்ளது. முறையான பராமரிப்பு இல்லாததால் மழைநீர் வடிகால்கள் அடைபட்டு தண்ணீர் தேங்கி நிற்பதே இதற்கு முக்கிய காரணம். இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேம்பாலம் சேதமடையும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒடிஷாவில் கனமழை காரணமாக சம்பல்பூர் நகரின் வடிகால் அமைப்பு மோசமாக பாதிக்கப்பட்டு பல பகுதிகள் நீரில் மூழ்கின. கடந்த 24 மணி நேரத்தில் சம்பல்பூரில் 188 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ரெங்காலி, நாங்கவுடா பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 120 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். பிராகூட் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அணையில் 16 மதகுகள் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. கொல்கத்தாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு கொண்ட புத்தகங்களும் சேதமடைந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. கொல்கத்தாவில் கடந்த திங்கட்கிழமை இரவு மிக கனமழை பெய்துள்ளது. 40 ஆண்டுகளாக இல்லாத அளவு ஒரே நாளில் பெய்த இம்மழை கொல்கத்தா வாசிகளை திக்குமுக்காட வைத்தது. இந்நிலையில் காலேஜ் வீதியில் உள்ள கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்ததில் 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை மதிப்பு கொண்ட புத்தகங்கள் பாழாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கடைக்காரர்களும் பதிப்பகத்தினரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் வெள்ளத்தில் சிக்கி நின்ற ரோல்ஸ் ராய்ஸ் காரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.
தொடர் கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வாகனங்கள் பழுதாகி நிற்கும் நிலையும் ஆங்காங்கே ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளிகஞ்ச் என்ற பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ரோல்ஸ் ராயல்ஸ் கார் ஒன்று வெள்ளத்தில் சிக்கி பாதியிலேயே நின்றது. இதன் புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மக்கள் மீதான வரிச்சுமைகள் மேலும் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், நமது பொருளாதாரம் மென்மேலும் வலுப்பட்டு வருவதாகவும் அதன் பலனாக வரிச்சுமைகள் மேலும் குறைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது செய்யப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்தும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இந்த சீர்திருத்தங்கள் மேலும் தொடரும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்கள் கையில் கூடுதல் பணம் சேரும் என்றும் பிரதமர் விளக்கினார். உத்தரப்பிரதேசத்தில் ரஷ்யா உதவியுடன் AK-203 ரக துப்பாக்கிகள் தயாரிக்கும் ஆலை விரைவில் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமாரை பாஜக ஒரு சுமையாக கருதுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்திருக்கிறார். பீகாரில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய கார்கே, மாநிலத்தில் இரட்டை எஞ்சின் அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், பீகாருக்கு மத்திய அரசிடமிருந்து எந்த சிறப்பு நிதி உதவியும் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தும் மாநிலத்தில் பொருளாதாரம் மேம்படவில்லை என கார்கே விமர்சித்திருக்கிறார். இதற்கிடையே ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவின் முதல்வர் கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாட்னாவில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக பாஜக விமர்சித்திருக்கிறது. தேஜஸ்வி யாதவுக்கு காங்கிரஸ் கட்சியின் பலத்தை காட்டும் நோக்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பட்ட அரசியல் நலன்களே முக்கியம் என்றும் அதன் உள்நோக்கங்கள் தற்போது வெளிவந்துள்ளதாகவும் பாஜக விமர்சித்திருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை நாடு முழுவதும் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் பிற மாநிலங்களிலும் அத்திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகளை அனைத்து மாநிலங்களும் மேற்கொண்டு வருகின்றன. சிறப்பு திருத்தத்துக்கான பூர்வாங்க பணிகள் முடிந்துவிட்டதாகவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு வந்தவுடன் திருத்தப் பணிகள் தொடங்கும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. பீகார் தேர்தலில் 6 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தால் இந்தியா கூட்டணியில் இணைய தாங்கள் தயாராக இருப்பதாக AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பாஜகவுக்கு உதவுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை இனியும் தங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். 2020 தேர்தலில் AIMIM போட்டியிட்ட 20 இடங்களில் 9 இடங்களில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியும் 6 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் வென்றன. AIMIM கட்சி 5 தொகுதிகளை கைப்பற்றியதால் எதிர்க்கட்சி கூட்டணியால் பெரும்பான்மையை பெற முடியாத நிலை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதானி நிறுவனம் குறித்த செய்திகளை வெளியிடுவதற்கு பத்திரிகையாளர் பரம்ஜோய் குஹா தாக்கூர்தாவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க டெல்லி நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த செப்டம்பர் 6 அன்று அதானி நிறுவனம் குறித்த செய்திகளை வெளியிட தாக்கூர்தா உள்ளிட்ட 5 பத்திரிகையாளர்களுக்கு நகர நீதிமன்றம் தடை விதித்தது. இதற்கு எதிரான தாக்கூர்தாவின் மேல்முறையீட்டு மனுவின் மீதான தீர்ப்பை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் இதே விவகாரம் தொடர்பாக டிஜிட்டல் செய்தித்தளமான நியூஸ் லாண்ட்ரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதானி நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஐநா தலைமையகத்திற்கு தான் சென்றபோது நேர்ந்த குளறுபடிகள் குறித்து விசாரிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் உளவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். தனது தலைமையகத்தில் நடந்த குளறுபடி குறித்து ஐநா நிர்வாகம் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் தன் சமூக தளத்தில் டிரம்ப் பதிவிட்டுள்ளார். எஸ்கலேட்டரும் டெலிபிராம்டரும் இயங்காததை சுட்டிக்காட்டியுள்ள டிரம்ப் தன் பேச்சின் இறுதிப் பகுதியை பார்வையாளர்கள் கேட்க முடியாமல் போனதாகவும் கூறியுள்ளார். ஐநாவுடன் டிரம்ப் ஏற்கனவே மோதல் போக்கில் இருக்கும் நிலையில் இந்நிகழ்வுகள் அவரது கோபத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டுள்ள டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ் மற்றும் ஹெட்ரோ லேப்ஸ் ஆகியவை HIV மருந்தை ஆண்டுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 3,400 ரூபாய்க்கு வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளன. அமெரிக்க நிறுவனமான ஹீலியாட் சயின்ஸின் லெகனாபாவிர் என்ற HIV மருந்தை 2027 ஆண்டு முதல் 120க்கும் மேற்பட்ட குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் விற்பனை செய்ய உள்ளன.
ஒவ்வொரு HIV நோயாளிக்கும் வருடத்திற்கு $40 செலவில் இந்த மருந்து வழங்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் மதுரா மற்றும் பிருந்தாவன் பயணமும் அதற்காக அவர் பயன்படுத்தும் மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலும் பேசுபொருளாகியுள்ளது. உலகிலேயே மிகவும் ஆடம்பரமான ரயிலான மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸில் டெல்லி சப்தர்ஜங் நிலையத்திலிருந்து மதுரா அருகே பிருந்தாவன் ரோடு நிலையம் வரை அவர் பயணிக்கிறார். பிருந்தாவனில் பாங்கே பிஹாரி கோயில், மதுராவில் கிருஷ்ண ஜன்மஸ்தான் கோயிலில் அவர் தரிசனம் செய்வதற்காகவே இந்த பயணம். குளிர்காலத்தில் வெளிநாட்டு உயர்மட்ட சுற்றுலா பயணிகளுக்காக இந்த ரயிலை IRCTC இயக்குகிறது. குடியரசுத் தலைவரின் பயணத்துக்காக பிரசிடென்ஷியல் சூட் எனப்படும் பிரத்யேக குடில், சொகுசு குடில், உணவகம், ஓய்வறை உள்பட அனைத்தும் குளிர்சாதன வசதியோடு உலகத்தரம் கொண்ட நட்சத்திர விடுதி போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவரது பணியாளர்களுக்கும் தனியாக பெட்டிகள் உள்ளன. 2 சாதாரண AC பெட்டிகள் மூத்த ரயில்வே அலுவலர்களுக்காக இணைக்கப்பட்டுள்ளன. பயணத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் நேரிட்டால் உடனடியாக பயன்படுத்த 2வது இன்ஜினும் ரயிலில் தயாராக இணைக்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில், அபிஷேக் சர்மா ஆகிய வீரர்களை தனது சிறப்பான பயிற்சியால் பட்டை தீட்டிய முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் அடுத்த இருவருக்கு பயிற்சி அளித்து வருகிறார். பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா ஆகிய இருவருக்கும் யுவராஜ் சிங் தீவிர பயிற்சி அளிக்கும் புகைப்படத்தை அவர்கள் இருவரையும் வைத்துள்ள பஞ்சாப் கிங்ஸ் அணி வெளியிட்டிருக்கிறது. டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் ஒரே ஓவரில் 6 சிக்சர்களை அடித்த பிரபலமானவர் பிரியன்ஸ் ஆர்யா. பிரப்சிம்ரன் சிங் கடந்த IPL சீசனில் 14 இன்னிங்ஸ்களில் 1 சதம், 1 அரை சதம் உட்பட 358 ரன்களை குவித்தவர். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணியில் வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், ஜெகதீசன் ஆகிய 3 தமிழக வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்தியா வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கும் இத்தொடரில் இந்திய அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாகவும் ஜடேஜா துணை கேப்டனாகவும் இருப்பார்கள். ரிஷப் பந்த் காயத்திலிருந்து மீளாததால் சேர்க்கப்படவில்லை. கருண் நாயருக்கு பதில் தேவ்தத் படிக்கல் சேர்க்கப்பட்டுள்ளார். பும்ரா, KL ராகுல், முகமது சிராஜ், நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் வெள்ளத்தில் சிக்கி நின்ற ரோல்ஸ் ராயல்ஸ் காரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தொடர் கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வாகனங்கள் பழுதாகி நிற்கும் நிலையும் ஆங்காங்கே ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளிகஞ்ச் என்ற பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ரோல்ஸ் ராயல்ஸ் கார் ஒன்று வெள்ளத்தில் சிக்கி பாதியிலேயே நின்றது. இதன் புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அக்னி பிரைம் ஏவுகணையை இந்தியா முதலாக ரயிலில் இருந்து ஏவி வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இத்தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட இந்த ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து இலக்கை தாக்குபவை. ரயில் பாதைகள் மூலம் நாட்டின் எப்பகுதிக்கும் ஏவுகணைகளை கொண்டு சென்று விரைவாக தாக்கும் நோக்கத்தில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் ராஜ்நாத் சிங் பதிவிட்டார். இதற்காக பிரத்யேக ரயில் அடிப்படையிலான ஏவுதளம் வடிவமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படைக்கு தேவையான தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. 66,500 கோடி ரூபாய் செலவில் 97 தேஜஸ் மார்க் 1A விமானங்களை இந்திய விமானப்படை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து வாங்குகிறது. இவ்விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ கொள்முதல்களில் வெளிநாட்டு சார்பை மத்திய அரசு படிப்படியாக குறைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையில் உள்ள பழமையான 36 MiG-21 விமானங்கள் நாளையுடன் பணியிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளது.
விமானப்படையிலிருந்து MiG-21 ரக போர் விமானம் நாளை ஓய்வு பெறும் நிலையில் பிரிவு உபச்சார விழாவுக்கான ஒத்திகை சண்டிகரில் நடைபெற்றது. இதில் விமானப்படை வீரர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தி வான் சாகசங்களை நிகழ்த்தினர். விமானத்திலிருந்து பாராசூட்டுகள் உதவியுடன் வீரர்கள் கீழே குதித்தது அங்கிருந்தவர்களை மெய்சிலிருக்கும் வகையில் அமைந்தது. தொடர்ந்து MiG-21 போர் விமானத்தின் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு மரியாதை அளிக்கப்பட்டது. பிரிவு உபச்சார விழாவிற்கு முன்னதாக விமானப்படை தலைமை தளபதி AP சிங் கடைசியாக ஒருமுறை MiG-21 விமானத்தில் பறக்க இருப்பதாக விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்பசு பாதுகாப்பதற்கு திமுக அரசு எடுத்த முயற்சிக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் அமைந்த பாக் வளைகுடாவில் தங்கள் அரசால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பிற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்னோடி முயற்சியை பாராட்டும் தீர்மானம் அபுதாபி சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் மாநாட்டிற்காக ஆன்லைன் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்த முயற்சியில் பங்கேற்ற தமிழக வனத்துறை, ஓம்கார் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக கூட்டணி பிரியலாம், புதிய கட்சிகள் கூட்டணியில் சேரலாம் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். கூட்டணிகளை பற்றி கவலைப்படுகின்ற கட்சிகளின் மத்தியில மக்களை மட்டும் நம்பி தேர்தல் களத்துக்கு வந்த ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார். மக்கள் மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும், இன்னும் காலம் இருக்கின்றது. கடைசி நேரத்தில் கூட கூட்டணியில் வரலாம், சேரலாம், இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம். ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி தேர்தல் மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய தலைவர் எங்களுடைய எடப்பாடியார். பிச்சைக்காரன் என தன்னை ஒப்பிட்டு பேசியதாக பழனிசாமி மீது குற்றஞ்சாட்டியுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பழனிசாமியின் அகந்தையையே அவரது கருத்து வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், மக்கள் பிரதிநிதியை பிச்சைக்காரன் என இழிவுபடுத்துவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தும் செயல் இது என குற்றஞ்சாட்டியுள்ள அவர், பழனிசாமியின் அகந்தையையே அவரது கருத்து வெளிப்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களின் வாக்குகளால் MLA, அமைச்சர், முதல்வரானவர்தான் பழனிசாமி என தெரிவித்துள்ள அவர், முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றவருக்கு ஏழைகளின் துயரங்கள் எப்படி தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். ராமதாஸ், அன்புமணி இடையில் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் தலைமைச் செயலரை MLA அருள் தலைமையிலான ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் சந்தித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலரை சந்தித்த அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி அதற்கான கோரிக்கை மனுவை அளித்தனர். அத்தோடு தைலாபுரம் தோட்டத்திற்கும் ராமதாஸ் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் மெட்டல் டிடெக்டர் நுழைவாயிலை அமைக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அவர் அவர் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கருதுகிறோம். ஆன காரணத்தினால தான் அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தலைமைச் செயலாளரத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து GK மணி விடுவிக்கப்பட்டு வெங்கடேஸ்வரன் நியமிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான மனுவை சட்டப்பேரவைச் செயலரிடம் அன்புமணி தரப்பு நிர்வாகிகள் சமர்ப்பித்துள்ளனர். கொறடா பதவியிலிருந்து அருள் நீக்கப்பட்டு பாமக MLA சிவகுமார் அப்பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் பாமக சட்டமன்ற குழுவின் துணைத் தலைவராக சதாசிவம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 புதிய தேர்வுகள் தொடர்பான மனுக்களை சட்டப்பேரவைச் செயலாளரிடம் அன்புமணி தரப்பு நிர்வாகி பாலு வழங்கியுள்ளார். ஆனால் சட்டமன்ற குழு தலைவர்களை பொறுத்தவரையிலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பெரும்பான்மையானவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ
அவரைத்தான் அந்த தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவராக அறிவிக்க முடியும். எனவே இங்கே 4 பேரில் இன்றைக்கு 3 பேர் இணைந்து இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது சட்டப்பூர்வமானது. இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலீட்டாளர்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் மீது புகார் அளிக்க மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் கூட்டம் அலைமோதியது. அதிக வட்டி தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அக்டோபர் 8ஆம் தேதிக்குள் புகார் அளிக்க நீதிமன்றம் கால அவகாசம் அளித்துள்ளதால் இழப்பீடு பெறுவதற்காக திரளானோர் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இவ்வழக்கில் 800 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தங்கம் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 90 ரூபாய் விலை குறைந்து 10,510 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 720 ரூபாய் விலை இறங்கி 84,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 150 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்கவில்லை. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழா சென்னை சைதாப்பேட்டையில் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. அதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கினார். அதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பங்கேற்றார். விழா அழைப்புதலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அவர் சென்னையில் இருந்தபோதும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவில்லை. ஆளுநர் தமிழக அரசிடையேயான மோதல் போக்கே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசியதாக குற்றஞ்சாட்டி நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் நெல்லை மாநகர் மாவட்ட அலுவலகம் முன்பாக திரண்ட அவர்கள் பழனிசாமியின் உருவப்படத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு எதிராக முழக்கமிட்டனர். திடீரென பழனிசாமியின் படத்தை துடைப்பத்தால் அடிக்கத் தொடங்கினர். இதை தடுத்த காவல்துறையினருக்கும் காங்கிரசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாமக்கல்லில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு தாங்கள் கேட்ட இடத்தில் காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தெரிவித்தார். முதலில் அனுமதி கேட்கப்பட்ட பொய்யேரி சாலை மதுரை வீரன் கோவில் பகுதிக்கு மாற்றாக தற்போது சேலம் சாலை KS திரையரங்கம் அருகே பரப்புரை நடத்த காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக அனுமதி கேட்டுள்ள இடங்களில் ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அருகில் தலைவர் அவர்கள் சனிக்கிழமை காலை அங்கு வருகிறார் என்பது தெரிவித்தார். அருகில் தலைவர் அவர்கள் சனிக்கிழமை காலை அங்கு வருகிறார் என்பது தெரிவித்தார். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் வரும் 27ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.